தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களோட பிறந்த நாள். ஆனால் இந்த பிறந்த நாளை ஃபுல் பிளேஜாக கொண்டாடுற அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கொண்டாடுறாங்க பல பேரும். ஆனால் நம்ம பெரியபாளையம் அருகில் நடந்த அமோனியா கசிவு அந்த விபத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு சம்பவம் கருதியே இந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் பிறந்தநாள் கொண்டாட நடந்துட்டு இருக்குல்ல, இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வருஷம் ஜூன் 22 வந்துட்டா போதும், விஜய் சாரோட ஃபேன்ஸை நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லாரும் செலிப்ரேஷனை அள்ளி தெளிப்பாங்க. அதே வகையில் தான் இந்த முறையும் செலிப்ரேஷன் முன்ன இருந்த அளவுக்கு இருந்துச்சா கேட்டிங்கன்னா கிடையாது. அது காரணம் முதல்ல சொல்லிட்டேன். ஆனாலும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சிஎம் விஜய் அவர்களோட 52வது அகவை தினம் தான் இன்னைக்கு. ஆதரவற்ற இல்லங்களில் நிறைய அன்னதானங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறி இருக்காங்களே, அவங்க ரசிகர்களாக இருக்கும்போதே இது போல் அன்னதான நிகழ்வுகளை இவரோட பிறந்தநாள் சார்ந்து பண்ணுவாங்க. அது இந்த முறையை தொடர்ந்துட்டு இருக்காங்களே, இதை பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்கு. சன் பிக்சர்ஸ் இவங்க சிஎம் விஜய் அவர்கள் சார்ந்து ஏதாவது ஒரு எடிட் வீடியோ வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அரசியல் தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு, அவரோட படங்கள் பெருசாக திரையிடப்பட்டுச்சா இல்லையா, டிவியில் வந்துச்சா இல்லையா, எல்லாம் உலகம் மறைஞ்ச விஷயம்தான். அதை தாண்டி இப்போ அவங்க சிஎம் ஆயிட்டாங்களே, இப்போ சன் பிக்சர்ஸ் என்ன வீடியோ வெளியிட போகிறான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. டு பி ஃப்ராங்க், எத்தனையோ பேர் விஜய் சாரோட இந்த பர்த்டே செலிப்ரேஷன் முன்னிட்டு வீடியோ வெளியிட்டிருந்தாலும் சன் பண்ணியிருக்க தரமான சம்பவம் எதுங்க, சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த கிரெடிட்ஸை கொடுத்தே ஆகணும், செம்மையாக எடிட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் கவனிச்சிங்களா, ஹாப்பி பர்த்டே தளபதி ஆக்டர் விஜய். அதாவது சிஎம்னு தான் எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் எடிட்டை தரமாக பண்ணாலும் வார்த்தைகள் எங்கேயுமே சிஎம்ன்றதை அவங்க குறிப்பிடவே இல்லை. இப்போ இதில் ட்ரிகராகி பல விஜய் சாரோட ஃபேன்ஸும் சிஎம் விஜய் அவர்களோட தொண்டர்களும், என்னங்க நல்ல வீடியோ எடிட் பண்ணிட்டு எங்கேயுமே சிஎம்ன்ற வார்த்தையை சேர்க்காமல் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஒரு சிஎம்மாக பார்க்கலையான்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, எல்லாருக்குமே சிஎம் அவர்ல, நம்ம மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்க சிஎம்ல, அதை கேட்டசியாவது சேர்த்துருக்கலாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க விஷ் பண்ண ஒரு தரமான சம்பவத்தை பண்ணால் அந்த விஷ் பண்ண வீடியோ கீழே பல பேர் சேர்ந்து இப்படி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், சிஎம் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடிகர் விஜயா இருந்தாங்களே, அப்போ ஏற்பட்டிருந்த பல சலசலப்புகள், பெரிய பெரிய நடிகர்கள் சார்ந்து இவருக்கும் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த சில கருத்து மோதல்கள், இது எல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நாம இப்போ எதிர்பார்த்த விஷயம், சரி அந்த நடிகர் இப்போ சிஎம்மாக இருக்க விஜய் அவர்களை சிஎம்னு மென்ஷன் பண்ணியே பதிவு பண்ணல, பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறதா இருந்தாலும் என்ன பதிவை போட போறேன்னு எல்லாம் ஈகராக காத்துக்கிட்டு இருக்காங்க. வழிமேல் விடி வைத்து காத்துக்கிட்டு இருக்காங்க. யாரை எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அந்த விஷயம் ஒன்றுனா வருதான்னு சொல்லிட்டு. இதுக்கு மத்தியில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உடல் ஆரோக்கியத்தோட உள ஆரோக்கியத்தோடும் இந்த பொது வாழ்க்கையில் நீங்கள் பணியாற்றணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பிறந்தநாள் வாழ்த்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இபிஎஸ் அவர்கள் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக நீங்கள் பணியாற்றிட வாழ்த்துறேன்னு அவரும் திறந்த மனதோடு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்துக்கள் திரு ஜோசப் விஜய், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்னு அவர் அந்த வாழ்த்து செய்தியை குறிப்பிட்டிருக்காரு. ராகுல் காந்தி அவர்களும் பார்த்தீங்கன்னா, உரிமைகளை காக்க உங்களோடு நான் நிற்பேன், தமிழ்நாட்டை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு நம்மளாம் சேர்ந்து முற்படுவோன்னு அவரும் வாழ்த்து செய்தியை பதிவு பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது வாழ்த்து செய்திகளை கமல்ஹாசன் அவர்கள் பதிவு பண்ணாமல் இருப்பாங்களா? அன்பு தம்பி இந்த வார்த்தை பதம் இருக்குல்ல, அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் பல கோடி இதயங்களோட அன்பை பெற்ற தம்பிக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க சிஎம் விஜய் அவர்களுக்கு. அண்ட் அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்தை பதிவு பண்ண வேண்டுமே இருக்காங்க. அண்டு பசங்களுக்கு என்ன எடிட்டிங் திறமை தெரியுமா? அப்படி தெரியலன்னா இப்போ ஒரு காணொலியை காட்டுறேன் பாருங்க. உண்மையிலேயே இது போல் வீடியோ எடிட் பண்ணுற பசங்கள்லாம் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் படங்களுக்கு எடிட் பண்ண வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் ஆச்சரியப்படுத்திக்கலைங்க.
அவ்வளோ தரமாக எடிட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த கருப்பு படம் இருக்குல்ல, சூர்யா சார் நடிப்பில் வெளியாகி தியேட்டர்ஸில் சக்கப்போடு போட்ட படம். அந்த படத்தில் முதல்ல நடிக்கவிருந்ததாக சொல்லப்படுறவர் சிஎம் விஜய் அவர்கள். அவர்கிட்ட அந்த ஸ்டோரி நரேட் பண்ணப்பட்டு அப்புறம் என்ன காரணமோ அவர் அந்த படத்தில் இல்லை, ப்ராஜெக்டில் இல்லை. அதுக்கப்புறம் தான் சூர்யா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த படத்தை நடிச்சிருந்தா அப்படிங்க இருக்கும், இதை பர்த்டே விஷ் பண்ணுற அளவில் இப்படி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதுவும் இதுதான் ஹைலைட்டு. தமிழ்நாட்டு எல்லை முடிஞ்சால் என்னை தாண்டி தொடரா பார்க்கலான்ற மாதிரி தான் இதை எடிட் பண்ணியிருக்காங்க. நம்ம திருவண்ணாமலையில் இந்த அரசு மருத்துவமனை இருக்குல்ல, இங்கே விஜய் சாரோட பர்த்டே அதுவுமா எந்தெந்த குழந்தைகள்லாம் பிறந்திருக்கோம் அந்த குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கிற வேலையவும் தாவேக்காவினர் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குல்ல இது கேட்கறதுக்கு. ஆனால் என்ன, பிறந்தநாள் மட்டும் பிறகுற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம்ன்றதை விட அரசு மருத்துவமனையில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா நாட்களுக்கும் தங்க மோதிரம் பரிசு அளிக்கப்பட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகே ரைட்டு. சிவகாசியினால அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் வான வேடிக்கை நிகழ்வு அங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் நடிகர் ஜெய் இருக்கார்ல, இவரும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ நடிகர் ஜெய் அவர்கள் என்ன தெரியுமா பேசின ஸ்டேஜில், ஆக்சுவலாக இதுக்கப்புறம் அவர் எவ்வளோ எதிர்வினைகளை ஃபேஸ் பண்ண போகிறாரு தெரியல. இனிமேல் தாவேக்கா வெர்சஸ் திமுக இல்லை, தாவேக்கா மட்டும்தான் அப்படின்னு பேசி வச்சிருக்காரு ஜெய் அவர்கள். அதாவது அண்ணன் இது வரைக்கும் தம்பிகளாக இருந்தாங்களே நடிகர் விஜய் அவர்களுக்கு, இப்போ சிஎம் விஜய் மாறின பிற்பாடும் அதே தம்பிகள் தொடர்றாங்க. விஜய் அண்ணா மேலே அவங்க வச்சிருக்கிறது தம்பி பாசம் மட்டும் எடுத்துக்க முடியாதுங்க. சும்மா ஏதோ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசிக்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. அது எவ்வளோ உணர்வுபூர்வமாக கலந்துருக்குன்றத உங்களோட நானும் ஒரு தம்பியாக இருந்து இப்போ பார்க்குறேன்னு அவர் பயங்கரமாக பேசியிருக்காரு. யார்? நடிகர் ஜெய் அவர்கள். கூடிய சீக்கிரம் அரசியல் பிரவேசத்தை அவரும் பெருசாக மேற்கொள்வாருன்ற சமிகை தான் இங்கே கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சிஎம் விஜய் அவர்களோட அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தன்னோட மகனை சிஎம் இருக்கையில் அமர வச்சு அழகு பார்க்கணுன்னு முதல்ல நினச்சவர் இவருக்கு முன்னாடி இவர் தான். யார்? எஸ்எஸ்சி அவர்கள். அவர்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. எங்க சிஎம் விஜய் அவர்கள் ஓகே ரைட் எல்லாம் வாழ்த்துறாங்க, எல்லாம் சரிங்க, ஆனால் பெருசாக பேச மாட்டாப்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எஸ்எஸ்சி என்ன சொன்னார், 60 வருஷமாக பேசியே நாட்டை கெடுத்துட்டாங்க. அவரோட வார்த்தைகள் இது. முதலமைச்சர் விஜய் அவர்களும் இதையே செய்யணும்னு நீங்களாம் நினைக்கிறீங்களா? பேசுறது மட்டும்தான் முக்கியமா என்ன? செயல்படுறது தானே இங்கே முக்கியம். அவர் செயல்பட்டு இருக்காருல்ல, அதில் மாற்று கருத்து இல்லைல்ல, அப்புறம் எதுக்காக அவர் பேசணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அமைச்சர் ஆதவ் அவர்கள் சொன்ன விஷயம், எங்கள் தலைவருக்கு பேச தெரியாமல்ல, எப்போ பேசணும் தெரியும், அப்போ பேசுவார்னு அவரும் சொல்லியிருந்தார். இப்படி ஒவ்வொருத்தராக இது போல் ஒரு சில விஷயங்களை பில்டப்பாக கொடுக்கும்போது தான் ரைட்டு, சிஎம் அவர்கள் அவரே வாய் திறந்து பேசுகிறார் அப்படின்னா அது முக்கியமான இஷ்யூவாக தான் இருக்கும்னு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்கள் மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க. அப்படிதான் இங்கே ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அண்டு சட்டப்பேரவைக்குள்ளேயும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து மடல் வாசிக்கப்பட்டுச்சு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களின் 52வது வயதினை பூர்த்தி செய்து 53வது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார் என்பதை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசியலின் மறுமலர்ச்சி நாயகராக, சொல் வீரர்களுக்கு மத்தியில் செயல் வீரராக, திரைத்துறை மற்றும் அரசியல் துறை என இரண்டிலும் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையுடன் ஆட்சி புரிபவராக, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் உடையவராக, தூய்மையான ஆட்சிக்கு சொந்தக்காரராக என்றும் விளங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். கண்ணுக்கு அழகு இமை, விண்ணுக்கு அழகு மழை, மண்ணுக்கு அழகு மரம், சொல்லுக்கு அழகு தமிழ், தலைமைக்கு அழகு
எங்கள் முதல்வர் தான் என்று மக்கள் நினைக்கும் முதல்வருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திரைத்துறையின் உச்சத்தில் இருந்தபோது தன்னை ஆராதித்த கோடிக்கணக்கான தம்பிகளுக்காக, தமிழக மக்களுக்காக அத்தனை புகழையும் வசதிகளையும் உதறி தள்ளிவிட்டு மக்கள் சேவைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் நமது முதலமைச்சர். அரசியல் களத்தில் எதிர்கொண்ட பெரும் சோதனைகளையும் அபாண்டமான அவதூறுகளையும் தனது அசாத்திய பொறுமையாலும் மக்கள் பலத்தாலும் முறியடித்து இன்று வென்று காட்டியவர் நம் முதல்வர். அவருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறருடைய அனுபவங்களை மதித்து கற்றுக்கொள்வதில் நம் முதலமைச்சர் மிகுந்த வல்லவர். வெளியில் உள்ளவர்கள் நினைப்பதை காட்டிலும் தமிழகத்தின் அனைத்து துறைகள் குறித்தும் மக்களின் தேவைகள் குறித்தும் துல்லியமான விவரங்கள் அவருக்கு அச்சு பிசகலாமல் தெரியும். எதனையும் ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்கும் அவரது நிர்வாக திறமை அனைவரையும் வியப்பிலே ஆழ்த்துகிறது. தன் மீதான விமர்சனங்களை தன் செயல்களால் முறியடித்து ஒரு தேர்ந்த ஆளுமையாக தினந்தோறும் அரசை வழிநடத்தும் வித்தகருக்கு, முதல்வருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழக அரசியலில் புதிய சகாயத்தை படைத்து ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணும் மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என்று, நம் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்ற அவர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எனது நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவர் சார்பிலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கூல்ஸ் சிஎம் விஜய் அவர்கள்னு அந்த உருவப்படத்தை எடுத்து ஸ்கூல் சுவரில் மாற்றதா இருந்து அதுக்கப்புறம் ஊடகங்கள் கண்டனத்தை பதிவு பண்ணி அதுக்கப்புறம் இந்த தாவேக்கா நிர்வாகி கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாங்க. நல்ல விஷயம். ஏன்னா தாவேக்கா அரசுகிட்ட இருக்க மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தரமான விமர்சனமாக இருந்தால், ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தால் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அது யார் சொல்கிறான்னு பார்க்க மாட்டுறாங்க. ஓகே, சொல்கிறது கரெக்டாக இருக்கா, நம்ம மாற்றிப்போன்னு மாற்றிக்கிறாங்க. அது போல தான் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு சுவரில் விஜய் சாரோட படத்தை மாற்றினதுக்காகவே கட்சியிலேருந்தே தூக்கியிருந்தாங்க. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் மக்களே, இதை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இதையே உங்கள் கவனத்தில் கொண்டா நல்லாயிருக்கும். இது அரசு சொல்லியோ இல்லை கட்சி மேலிடம் சொல்லியோ பண்ணுறதில்ல, ஸ்கூல் நிர்வாகமே வாலண்டியராக பண்ணியிருக்காங்க. ஆனால் இனிமேல் இதை தவிர்த்தா நல்லா இருக்குங்க. இவர் பிறந்தநாள் கொண்டாட்டம் சார்ந்து சொல்லலை, யாரோட செட்டிங் சிஎம் யாராக இருந்தாலும் நான் சொல்கிற விஷயம் பொருந்தும். என்னென்னா, நம்ம திருவள்ளூர் புதுப்பாக்கம் இருக்குல்ல, அங்கே இருக்க GFC குளோபல் ஸ்கூல், இந்த ஸ்கூலில் சிஎம்மோட முகத்தை அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சி அது மேலே கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அணிவகுத்து நின்று அப்படியே சிஎம் முகத்தை காட்சிப்படுத்தினாங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட 34,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவங்க அந்த நிலத்தை கவர் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்குது. பட் ஸ்கூல்ஸில் அரசியல் வேண்டாமே, இதை மட்டும் தவிர்த்து நல்லா இருக்கும்ல. ரைட்டு மக்கள், இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். சினிமாவில் சூப்பராக நடி, கூடிய சீக்கிரமே ஆட்சியை பிடி அப்படின்ற இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது தவறான முன்னுதாரணமாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் எம்ஜிஆர் அவர்களாக ஆகிட முடியாது, எல்லாரும் ஜோசப் விஜய் அவர்களாக ஆகிட முடியாது. ஆனால் இப்போ நிறைய நடிகர்கள் விஜய் அவர்களை பார்த்து சூடு போட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாமளும் அரசியலுக்கு வந்தால் என்ன, மக்கள் ஓட்டு போட்டுருவோம், நம்மளுக்கு சிஎம் சீட்டில் உட்கார வைக்கிறோம் நினச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அற்புதங்கள் எப்பயாச்சும் ஒரு முறை தான் நிகழும். அது ஆல்ரெடி இப்போ நகர்ந்துருச்சு. திரும்ப நகழுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஸோ ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு இருக்க மாணவ மாணவிகள், சினிமாவில் நடித்தாதான் நாம் நல்ல மனுஷன், சினிமாவில் நடித்து ஆட்சியை பிடிச்சாதான் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு முன்னதாரத்தை எடுத்துக்கூடாது. அதுக்காக தான் அந்த GFC ஸ்கூல்ஸாக இருந்து இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஜஸ்ட் மனசில் படுறது ஓப்பனாக சொல்லிட்டேன். இது கூட இன்னொன்றையே சொல்லிடுறேன். நம்மளோட முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்தை மனப்பூர்வமாக பதிவு பண்ணிப்போமே. நான் என் வாழ்த்தை பதிவு பண்ணிட்டேன், நீங்களும் உங்கள் வாழ்த்துக்களை பதிவு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிறந்தநாளில் அவரை சிஎம்மாக பார்த்தாச்சு. அடுத்த பிறந்தநாளில் அவர் எப்பேற்பட்ட சிஎம்மாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.